எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 22 ஸ்லோகம் அது முடிஞ்சிருத்து. அதுக்கு அடுத்தது அதுக்கு முடிவுரையா அதை எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி ஒன்று, அது கன்க்ளூஷன் கிடையாது, இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒன்று கடைசியில் நம்ம ஒரு விகிதம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று. அதை இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்றா. அங்கே அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து பீஷ்மர் சொல்ல சொல்ல அதையெல்லாம் கேட்டுக்கிறா. அது இந்த இப்போ இது வரைக்கும் பீஷ்மர் சொன்னதை நம்ம கேட்டோம். இதுவும் பீஷ்மர் சொன்னதான். பீஷ்மர் கடைசியாக முடிவுரையா சொல்றாரு இதை. இதுக்கப்புறம் ஒரு 8 தியான ஸ்லோகம் சொல்றார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது ஆரம்பம், விஷ்ணு சாஸ்திரநாமம் ஆரம்பம். இன்னைக்கு என்னன்னு பாருங்க. இன்னைக்கு இது கொஞ்சம் பெருசு நீளமா இருக்கும், பெரிய பெரிய பதிவா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, அஸ்ய ஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷி அனுஷ்டுப் சந்தகா ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதகா அமிர்தாம் சுத்பயோ பானுதி பீஜம் தேவகி நந்தன சிருஷ்டேதி சக்தி தேவகி நந்தன பானுதி பீஜம் தேவகி நந்தன சிருஷ்டேதி சக்தி உத்பவஷோபனோ தேவ இது பரமோ மந்திரக சங்க பிருந்தந்தகி சக்ரீதி கீலகம் சாங்கதன்வா கதாதர இத்தியஸ்திரம் ரதாங்கபாணி ரட்சோப்பிய இது நேத்திரம் திரிசாமாசாமக சாமேதி கவச்சம் ஆனந்தம் பரபிரம்மேதி யோனிதி ஆனந்தம் போனி ருதுசோசன கால இது பந்தக ஸ்ரீ விஸ்வரூப இது தியானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரயத்தே ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரத்யர்த்தே பிரியத்திருத்தேன்னு நம்ம சொல்லுவோம். பிரீத்தியர்த்தேன்னு இருக்கும். அதில் பிரியத்திருத்தேன்னு சொல்லணும். நம்ம சொல்றது பிரியத்திருத்தேன்னு தான் சொல்லுவோம். அது சொல்லலாம், எல்லாம் ஒரே மீனிங் தான். ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே ஸ்ரீ சகசிரநாம ஜபே விநியோக பிரியத்தியர்த்தேன்றது நம்ம பிரியப்படுறது. அது பிரீத்தியர்த்தேன்னு இப்போ கவிதைக்காக அந்த மாதிரி வந்திருக்கு. இதை எப்படி சொல்லணும்னு சொல்றேன், கேட்டுங்கோ. அஸ்ய ஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகசிரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷி அனுஷ்டுப் சந்தக ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா அமிர்தாம் சுத்பவோ பானுதி பீஜம் தேவகி நந்தன சிருஷ்டேதி சக்தி உத்பவஷோவனோ தேவ இது பரமோ மந்திரக சங்க பிருந்தகி சக்ரீதி கீலகம் சார்கதன்வா கதாதரைத்யஸ்திரம் ரதாங்கபாணி ரட்சோப்பிய இது நேத்திரம் திரிசாமாசாமக சாமேதி கவச்சம் ஆனந்தம் பரபிரம்மேதியோ நிதி ஆனந்தம் பரபிரம்மேதியோ நிதி ருதுசோசன கால இது திக்பந்தக ஸ்ரீ விஸ்வரூப இது தியானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரயத்தர்த்தேன்றது பிரீத்தியர்த்தேன்னு இருக்கும். ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே ஸ்ரீ சகசிரநாம ஜபே விநியோக அப்படி சொல்லணும். இனிமே அதாவது சகசிரநாம ஜபத்தை சொல்ல போறோம் அப்படின்றதான் விநியோகான்றது அதான் வருது கடைசியில். இதில் பார்த்துக்குவோம். அஸ்ய ஸ்ரீன்றது அஸ்யன்னா அஸ்யன்றது நம்ம முதல்ல படிச்சுக்கோம். அந்தன்றது ஸ்ரீன்றது புனிதமான, அந்த புனிதமானன்னு எடுத்துக்கணும். அஸ்ய ஸ்ரீனா புனிதமான, அந்தன்றது அப்புறம் அது நடுவில் வரும்போது வேர்டிங்ஸ் வரும்போது வரும். இது வரைக்கும் முன்னாடி சொல்றதுக்காக அவர் அந்தன்றார். ஸ்ரீ அந்த அஸ்ய ஸ்ரீனா அந்த புனிதமான. வேதவியாசோ பகவான் ரிஷி, வேதவியாசர் இல்லையா, வியாசர் சொல்ல வேதவியாசோ பகவான் ரிஷி. வியாசர் குருவா இருந்து சொல்றாராம், பகவான் இருந்து ரிஷியா இருந்து கவனிச்சு கேட்கிறாராம். அதை வியாசர் சொல்ல பகவானே கவனித்து கேட்டது, இதுக்கு அர்த்தம். வேதவியாசோ பகவான் ரிஷி. அதுக்கடுத்து அனுஷ்டுப் சந்தக. அனுஷ்டுப்ன்றது பாத்தீங்கன்னா அணுன்னா தொடர்ந்து, அணுன்னா தொடர்ந்து வருது. அஷ்டம்னா 8, அணு அஷ்டபு சந்தகா அப்படி வரணும். அணு அஷ்டபு சந்தகான்னா 8 வாக்கியங்களா அதுல சொல்லியிருக்கு. இந்த சகசநாமத்தை 8 வாக்கியமா தொடர்ச்சியா சொல்லியிருக்கு. அது முதல்ல நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன். 8 வாக்கியமா சொல்லியிருக்கிறது என்னன்னா, இதுல இப்ப உங்களுக்கு 5 கூட வரும். ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் 5 கூட வரும். அது நம்ம பசதிக்காக படிக்கிறதுக்காக பிரிச்சு வச்சிருக்கா. அது மாதிரி கிடையாது. அது ஆக்சுவலா 4 தான் வரும். முதல் வகையில் 4, அடுத்த வகையில் 4 சேர்ந்து பிரிச்சு 5 கூட ஆக்கியிருக்கான். அது மாதிரி தான் சொல்றான். அனுஷ்டுப் சந்தகாரனா தொடர்ச்சியா 8 பிரிச்சு வந்திருக்கு, தொடர்ச்சியாக கொடுத்துருக்கா அனுஷ்டுப் சந்தகா. அப்புறம் அடுத்து அமிர்தாம் சுத்பவோ பானு நிதி பீஜம். பானுன்னா சூரியன்,
பீஜம்னா விதை. அந்த சூரியன் உதிப்பதற்கும் ஆதாரமாக இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தம். இதுல அந்த சூரியன் வந்து உதிக்கிறதுன்றது இந்த இடத்துல சூரியன் வந்து சூரியன் முளைத்தான்றோம் இல்லையா, அந்த சூரியன் மேல வரத்துக்கும் காரணமா இருக்கிறவர் வந்து பானுருதி பீஜம். பானுருதி மேல வரத்துக்கு பீஜமா இருக்கிறது, விதையா இருக்கிறது, அதாவது காரணமா இருக்கிறவர் யாருன்னா அமிர்தாம் சுத்பவோ பானுருதி பீஜம் தான், பெருமாள் தான். அமிர்தாம் சுத்பவோ, அமிர்தத்தை கொடுத்த சுத்பவோன்றது வந்து பவான்ற நம்ம படிச்ச போறோம் போல, சதா பவா. அது மாதிரி சுத்பவோன்றது வந்து நமக்கு அமிர்தத்தை கொடுத்த அந்த தேவன் தான் இந்த பானுருதி பீதம். சூரியன் மேலே எழுந்து வரத்துக்கு ஆதாரமா இருப்பவர் ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தம். தேவகி அப்புறம் வந்து என்னது வேற என்ன இருக்கு, வேதவியாச ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதக. மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா, மகாவிஷ்ணுதான் பரமாத்மான்றது எல்லாரோட ஆத்மாக்கள்லையும் பரவி இருக்கிறதா. பரமாத்மான்றது வந்து மனசுக்குள்ள வந்து எல்லாரோட ஆத்மாக்கள்லையும் நிறைஞ்சி இருக்கிறதா அவரே தான் ஸ்ரீமன் நாராயணோ தேவதக. நாராயணனான அந்த நாராயணன் அந்த தேவர் தான், நாராயணனோட தேவதை தான் எல்லாரோட மனசுலையும் பரவி இருக்கு அப்படின்றது அர்த்தம். அமிர்தாம் சுத்பவோ பானுருதி பீதம். தேவகி நந்தன, தேவகி நந்தனன்றது வந்து தேவகியோட பிள்ளை தான் தேவகி நந்தன. தேவகி நந்தன தேவகி மைந்தனாக உதித்து அனைவரும் விரும்பும் கிருஷ்ணனாக, கிருஷ்ணனே சக்தியாக திகழ்பவன். சிருஷ்டிகளை செய்வது தேவகி நந்தன. சிருஷ்டேதி சக்தி, சிருஷ்டின்றது வந்து படைக்கிறது. சிருஷ்டேதினா படைத்தலுக்கு அப்படின்னு, சிருஷ்டேதி படைத்தலுக்கான சக்தியாக விளங்குபவன். சிருஷ்டேதி சக்தி. உத்பவன்றது வந்து சிருஷ்டி, சிருஷ்டி படைக்கிறது, ஸ்திதி சம்ஹாரம் காப்பாத்துறது, அப்புறம் அழிக்கிறது, மூன்றையும் செய்கிறவர். அதான் உத்பவன்றது. அதான் உத்பவன்றது வந்து அதுதான் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, மூன்றையும் செய்கிறது தான் உத்பவ. சோபனோ தேவ, சோபனோன்றாலே சோபனம்ன்றதே மகிழ்ச்சி. அதை மகிழ்ச்சியோடு செய்வாராம் இந்த மூணு காரியத்தையும் அவர் தான் செஞ்சுருக்காராம். சோபனோ தேவ. இது பரமோன்றது கடைசியில பரமபதத்தை கொடுப்பாராம். இதையெல்லாம் அழிச்சிட்டு படைச்சு உங்களை சம்சார சாகரத்துல இருந்து விட்டு உங்களை வந்து பாதுகாத்து எல்லாம் பண்ணி உங்களை சம்ஹாரமும் பண்ணி கடைசியில அழிச்சும் மோட்சத்தை கொடுப்பாராம். இது பரமோ, அனைத்து காரியங்களையும் கொடுப்பவர். இது பரமோ மந்திரகா, அந்த இதுக்கு மந்திரமா இருப்பவர் அவர் தான். கடைசியில உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு மந்திரமா இருப்பவர் அவர் தான். சங்க பின்னந்தகி சக்ரீதி கீழகம். சங்கன்றது வந்து சங்கு, சங்குக்கு வந்து சங்க பிருந்தகி. பிருன்னா பிருந்தன்றது வந்து சிறப்புடையவள்னு அர்த்தம். சிறப்புடையது, சிறப்பானது. பிருந்த அப்படின்னாலேயே சிறப்பானது. சங்க பிருந்தகின்னா, நந்தகின்றது பெருமாள் மகாவிஷ்ணுவோட பஞ்சாயுதங்கள்ல வாழும் ஒண்ணு. சங்கு சக்கரம் வில் வாழ், இன்னொன்னு என்ன, சங்கு சக்கரம் வில்லு கையில, அடுத்தது வாழ் ஒண்ணு, கதையை சேர்த்தா 5. அதான் பஞ்சாயுதம். பெருமாளுக்கு இருக்கிற ஆயுதங்கள் 5. சங்கு ஒண்ணு, பிருந்தகின்றது வந்து சிறப்பான வாழ். சக்ரீதி, சக்கரனாலே அது சக்கரம். சக்ரீதினா சுற்றுகின்ற சக்கரம், ரீதினா மூவ் ஆகிட்டே இருக்குது. சுற்றுகின்ற சக்கரத்தை கையில எப்பயுமே அந்த சக்கரம் சுத்திகிட்டே இருக்குமா. எப்ப பெருமாள் விட்டாலும் அவர் சொன்ன காரியத்தை செஞ்சுட்டு வரதுக்காக ரெடியா இருக்குமா. அப்படியே கையில சிசுபாலனை கொல்லும் போது அப்படிதான் கையில இருக்க சக்கரத்தை அப்படி பார்த்த உடனே பெருமாளோட மனசை புரிஞ்சு விட்டான். சக்கரம் நேரா போய் சிசுபாலனோட கழுத்தை அறுத்துட்டு வந்துட்டான். அதுதான் சக்ரீதின்றது வந்து சுத்தின்ண்டே இருக்கிற வாழ், சுத்தின்ண்டே இருக்கிற சக்கரம் சக்ரீதி. சாரங்கம்னா வில், சாரங்கம்னா வில்லு. சாரங்கம் அதான் சாரங்கபாணி, கும்பகோணத்துல சாரங்கபாணின்னு போய் அதான் சாரங்கம். சங்க பின்னந்தி சக்ரீதி கீழகம். சார்கதன்வா கதாதர, சார்கதன்வா கதாதர. கதாதரன்னா கதையை உடையவன். தரன்னா அணிஞ்சிட்டு இருக்கிறது, தரன்றது வந்து போட்டு இருக்கிறது. கதாதரன்னா கதையை வச்சுட்டு இருக்கோம், இந்த இடத்துல அணிஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லணும். கதாதர இத்தியஸ்திரம். இது எல்லாத்தையும் இத்தியஸ்திரம்ன்றது வந்து இது எல்லாத்தையும்
தனக்கு அணிகலனா அணிஞ்சுட்டு இருக்கிறார். எது? தங்கு, சக்கரம், கதை, வாள், வில்லம்பு, இதையெல்லாம் தனக்கு அணிகலனா அணிஞ்சுட்டு இருக்கிறவன் அப்படிதான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அடுத்தது வந்து ரதாங்கபாணி ரஷ்டோப்பு தானே? ஆமா. அடுத்தது வந்து திசாமசாமகம் கதாதரஸ்திரம் ரதாங்கபாணி ரட்சோப்பிய. ரதாங்கபாணி ரட்சோப்பியன்னா இது ரதாங்கபாணின்னா ரதத்தில் அமர்ந்து ரட்சோப்பிய ரட்சதான் ரதாங்கபாணி ரட்சிக்கிறது. எல்லாரும் ரதத்துல இருந்துட்டு உட்கார்ந்துட்டு எல்லாரையும் உயரத்துல இருந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். ரதாங்கபாணி ரட்சோப்பிய, எல்லாரையும் காப்பாத்துறான். இதி நேத்திரம், இது நேத்திரம்ன்றது எல்லார் மீதும் இதி நேத்திரம். ரதாங்கபாணி ரட்சோப்பிய ரதத்து மேல உட்கார்ந்துட்டு எல்லாரையும் ரட்சிச்சுட்டு, இது வந்து ரதாங்கபாணி இது நேத்திரம் ரட்சோப்பியன்னு தான் கரெக்டா இருக்கும். ரதாங்கபாணின்னா ரதத்து மேல உட்கார்ந்துட்டு இந்த பஞ்ச ஆயுதங்களை கையில வச்சுட்டு ரதத்து மேல உட்கார்ந்துட்டு இது நேத்திரம் எல்லாரையும் பார்த்துட்டு, இதுன்றது வந்து எல்லாரும் இந்த இடத்துல வந்து இதுன்றது வந்து எதுக்காக அங்க உட்கார்ந்துருக்காரோ அதுக்கு அர்த்தம், அதுக்குன்னு அர்த்தம். இது நேத்திரம்னா கண்ணு, எல்லாரும் மேலேயும் கண்ணு பார்த்துட்டு இருக்காராம். அப்படியே பார்த்துட்டு எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக அப்படி பார்த்துட்டு இருக்காராம். ரட்சோப்பியன்னா ரட்சிக்கிறாராம். அதான் இதுல வந்து ரதாங்கபாணி இது நேத்திரம் ரட்சோப்பியன்னு சொல்லணும். ரதாங்கபாணி ரட்சோப்பிய இது நேத்திரம். அடுத்தது என்ன? திரிசாமா இல்லையா? திரிசாமான்றது வந்து சாமானாலேயே வேதம். இதுல திரிசாமான்னா 3 வேதம், 3 வேதங்கள். திரிசாமான்றது வந்து 3 வேதங்கள். திரிசாமா திரிசாமா சாமக சாமேதி கவசம். திரிசாமா சாமக சாமேதி கவசம்ன்றது வந்து 3 வேதங்களையும் கவசமாக மக்களுக்கு கொடுக்குறாங்க. பக்தர்களுக்கு 3 வேதங்களையே கவசமா கொடுத்துருக்காராம். திரிசாமா சாமக. திரிசாமா சாமகன்றது திரிசாமான்றதே 3 வேதம். சாமகன்றது முன்னாடி சொன்னேன் பாருங்க உங்களுக்கு, அந்த மிதுன வார்த்தைகள். அது மாதிரி திரிசாமா சாமன்றது மறுபடியும் வருது. சாமக திரிசாமா 3 வேதங்களையும் சாமேதி கவசம், அதுவே தன்னுடைய பக்தாளுக்கு பாதுகாப்பா இருக்க கவசமாக இருக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காராம். திரிசாமா சாமக சாமேதி கவசம். ஆனந்தம் பரபிரம்மேதி யோனி. ஆனந்தம்ன்றது வந்து சந்தோஷம் இல்லையா? அதுதான் யோனின்னா பிறப்பிடம். பரபிரம்மேதி, இந்த பரபிரம்மத்தோட ஆனந்தமான இந்த பரபிரம்மத்தை வந்து நமக்கு வந்து அந்த ஆனந்தத்தை, அந்த மனசுக்குள்ள நமக்கு ஆனந்தம், இந்த பரபிரம்மத்தை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா? அதுக்கான அந்த உற்பத்தி ஆகிற மனசை நம்மளுக்கு கொடுக்குறவராம். ஆனந்தம் பரபிரம்மேதி யோனி. நம்ம மனசுல வந்து அந்த உற்பத்தி சாதாரணமா உருவாகிற இடத்துக்கு பேரு யோனின்னு பேர். அதனால இப்ப அந்த ஆனந்தம் நம்மளுக்கு உருவாகிற அந்த பரபிரம்மத்தை நோக்கி நம்ம வேண்டறதுக்கு, ஆனந்தத்தை உருவாகிறதுக்கு அந்த அந்த இடமாக திகழ்பவன் இவர்தான். அந்த இடத்த கொடுப்பவர் நம்மளுக்கு இவர் தான். அதாவது மனசுல நம்ம அந்த எண்ணத்தை தோற்றுவிப்பவர்னு அர்த்தம். ஆனந்த பிரம்ம ருது சுதர்சன கால. ருதுனாலே காலங்கள் தான். சுதர்சன ருது ருதாவே காலங்கள் தான். சுதர்சனத்தால, சுதர்சன கையில இருக்க சக்கரம் இல்லையா, அந்த சுதர்சனத்தால காலங்களை, அஷ்டதிக்குகளையும் திசைகளை எல்லாம் உறவுகளை போல பராமரிக்கிறாராம். சொந்தக்கார மனுஷா இருக்கா இல்லையா, அவளை எப்படி பராமரிக்கிறாளோ அந்த மாதிரி பராமரிக்கிறாளாம். அதான் ருது சுதர்சன கால இது வந்தவ. ருது சுதர்சன காலன்றது இதான். ஆனந்த பரபிரம்ம ருது சுதர்சன கால இது பந்தக. அதான் திக் பந்தம்ன்றது வந்து நமக்கு உள்ள நம்ம கூட இது இங்க வந்து நம்மளுக்கு பந்தமா இருக்கலாம், உறவுகளை போலன்னு அர்த்தம். இது திக் பந்தகான்னா உறவுகளை போல பராமரிக்கலாம். ருது சுதர்சன ருதுன்றது காலங்கள். சுதர்சன சக்கரத்தால் காலங்களையும் அஷ்டதிக்குகளையும் நம்ம அவளோட அடியார்களுக்கு உறவுகளை போல பராமரிக்கிறாராம். அதை அவ்வளவு அழகா அதை நமக்கு பண்றாராம். என்ன அழகா இருப்பாங்க. ஸ்ரீ விஸ்வரூப இது தியானம். நமக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு அதுல வந்து மிகப்பெரிய உருவத்தை எடுக்கக்கூடியவர். நாமெல்லாம் தியானம் செய்து வழிபடக்கூடியவர். நம்ம தியானம் பண்ணி, பெருமாளை தியானம் பண்ணி நம்ம மனக்கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தா நமக்கே விஸ்வரூப தரிசனத்தை கொடுப்பாரா, விஸ்வரூப தரிசனத்தை காட்ட வரான். அதான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அடுத்தது வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரயத்திருத்து சகசிரநாம ஜபே விநியோகா. பிரியத்திருத்தன்றத விரும்பத்தக்கன்னு அர்த்தம். மகாவிஷ்ணுவோட சகசிரநாமம்னா 1000 நாமங்களை
பெயர்களை சொல்லி ஜபிக்க சொல்றவரும் அவர் தான். 1000 நாமங்களை மகாவிஷ்ணுவோட 1000 நாமங்களை சொல்லி நம்மளை வந்து அவரை நோக்கி ஜபிக்க சொல்றதும் அவர் தானா. ஜபம் பண்ணி என் பேரை சொல்லி என்கிட்ட வாங்கோ அப்படின்னு வரான். ஏன் இப்படி நீங்க வேற வேற பண்றீங்க, இப்படி எங்கேயா தப்பு வழியில போகாதீங்கோ, என்கிட்ட வந்து சேருங்கோ, என்னோட 1000 நாமங்களை சொல்லுங்கோ அப்படின்னு அவரே சொல்லுவாராம். அதான் இதுக்கு அர்த்தம். இதுக்கு கன்க்ளூஷன்னா கொஞ்சம் நேரடா தான் இருக்கும், கரெக்டா புரிஞ்சுக்கணும். அஸ்யஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகசநாம இதை கொடுத்துருக்கு பாருங்க. அதுதான் அஸ்யஸ்ரீ முதல்ல கொடுத்துருக்கு பாருங்க. அஸ்யஸ்ரீ அதுல இருந்து எடுங்க. அஸ்யஸ்ரீன்றது வந்து புனிதமான. அஸ்யஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷி இல்லையா? அஸ்யஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகசநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய. ஓ வேதவியாசோ கிடையாது. அஸ்யஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகசநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய. அஸ்யஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகசநாமம் ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய. விஷ்ணுவோட அதான் திவ்ய சகசநாமம். அஸ்யஸ்ரீ விஷ்ணுவோட திவ்ய 1000 சகசநாமங்களை நம்ம சொல்றோன்றது. வேதவியாசோ பகவான் ரிஷி. வேதவியாசர் ஆச்சாரியர் வந்து பகவானுக்கு சொல்ல, பகவான் உன்னிப்பா அதை கவனிச்சு கேட்டாராம். பகவான் ரிஷின்றது வந்து அந்த இடத்துல பகவானே வந்து வியாசருக்கு வந்து கீழே உட்கார்ந்துட்டு அவர் யாரை சொல்றது சரியா அப்படின்றத கரெக்டா கேட்டாராம். அது எப்படி இருந்ததுன்னா அனுஷ்டுப் சந்தகா 8 சந்தங்களோட சேர்ந்ததா 8 வார்த்தைகளா இருந்ததா. ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதகா. அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் பரமாத்மாவா இருந்து நான் தேவதே பரமாத்மாக்களுக்கெல்லாம் தேவையா இருந்து வழிபடுற நாராயண சொல்றார் அப்படின்னு. அடுத்தது அமுதாம் சுத்பவோ பானுநிதி பீஜம். சுத்பவோன்றது தான் சொன்னேன் உங்களுக்கு. பானுநிதின்றது வந்து முளைக்கிறது. அமுதாம் சுத்பவோ பானுநிதி. சூரியனே மேல வர்றதுக்கு, சூரியன் உதிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது அவர் தானா. அமுதாம் சுத்பவோன்றது வந்து அவர் தான் காரணமா. சூத்திரமா இருக்கான்ற இல்லையா, அதான் அமுதாம் சூத்பவோ. சூத்திரம்ன்ற அதான் மூல காரணம்ன்ற அதான். சூரியன் பூமியில வந்து சூரியன் திறந்தாலும் உதிக்கிறதுக்கு மூல காரணமா இருப்பவர், விதையா இருப்பவர் அவர் தான். பீஜம்னா விதை. தேவகி நந்தன, தேவகியோட புள்ள தேவகி நந்தன. சஷ்டேதி சக்தி, எல்லா சிருஷ்டிகளையும் படைக்கக்கூடிய சக்தி படைத்தவர். உத்பவ சோபனோ தேவ. உத்பவன்றதுக்கு சொன்னேன் பாருங்க. உத்பவன்றது சிருஷ்டி தான். உத்பவன்றது 3 இது: படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய. அதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்ல வந்து சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். அதான் படைத்தல், காத்தல், அழித்தல். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். இந்த 3 தொழிலையும் செய்யறவரம். உத்பவ சோபனோ தேவே இது பரம மந்திரக. உத்பவன்றது அதுதான். சோபனோன்றது வந்து மகிழ்ச்சியோட செய்யறாராம். அதை படைத்தல், காத்தல், அழித்தல் உத்தியோகத்தை உத்பவ சோபனோ தேவை அதை ரொம்ப மகிழ்ச்சியோட செய்யறாராம். இது பரமோ மந்திரகா. அதை வந்து கடைசியில பரமபதத்தையும் கொடுக்குறாங்க. பரமோன்றது இந்த இடத்துல வந்து பரமபதத்தை கொடுக்குறாங்க, நமக்கு மோட்சத்தை கொடுக்குறாங்க. கடைசியில இந்த படைத்தல், காத்தல் வழியில செஞ்சு நம்மளை இயக்கி நம்மளோட எல்லாம் பாவங்கள் எல்லாம் கழிச்சுட்டு கடைசியில நமக்கு பரமபதத்தையும் கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். சங்கபிரந்தகி சக்கரீதி கீழகம். சங்கம்னா இது சங்கு, நந்தகி வாள், சக்கரம், இதெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த 5 கீழகம்ன்றது வந்து சங்கபிரன் நந்தகி சக்கரீதி கீழகம். கீழகம்ன்றது அடைஞ்சிருக்கிறது, கையில இருக்கிறது. சங்கபிரன் நந்தகி சக்கரீதி கீழகம். சார்கதன்வா. சக்கரீதின்றது வந்து சுத்துறது, சுத்தின்ண்டே இருக்கும். சக்கரம்ன்றது வேற, சக்கரீதின்னா சுத்தின்ண்டே இருக்கிற சக்கரம். சார்கதன்வா. சார்கன்றது வில்லம்பு. கதாதர கதையை வந்து தர இத்தியஸ்திரம் தரனாலேயே கதாதரனாலேயே கதையை அணிஞ்சின்னு இருக்கவன் அர்த்தம். மகோதரன்னா பெரிய வயத்த உடையவன் அர்த்தம். மகோதரன்றது வந்து பிள்ளையாரோட பேரு. அது மாதிரி அந்த தான் அடைஞ்சு தாங்கிட்ட வச்சுட்டு இருக்கிறது கதாதரன். இத்தியஸ்திரம் அந்த கதாதரன். இது இத்தியஸ்திரம். கதாதரனா இருக்கவர் கதாதர இத்தியஸ்திரம். ரதாங்கபாணி. ரதத்து மேலேயே இருந்து நம்மளை வந்து ரதாங்கபாணி இது நேத்திரம் ரட்சோப்பியன்னு சொல்லணும். அதான் ரதாங்கபாணி ரட்சோப்பிய இது நேத்திரம் இருக்கு இல்லையா, ரதாங்கபாணி இது நேத்திரம் ரட்சோப்பிய. ரதத்து மேல இருந்துட்டு எல்லார் மேலேயும் பார்வையை செலுத்தி எல்லாரையும் ரட்சிக்கிறாங்க. சாமக சாமேதி கவசம். 3 வேதங்களையும், அதை விட வேதன்றது அப்புறம் வந்தது. இந்த ரிக்யஜூர் சாம வேதங்கள் 3 வேதங்களையும் கொடுத்து உலகத்துக்கு கொடுத்து அதையெல்லாம் படைச்சு அவருடைய அடியார்கள் இருக்கா இல்லையா, பக்தாள்களை வந்து பக்தாள்களுக்கு இந்த 3 வேதத்தையும் கொடுத்து அவளுக்கு கவசமா இருந்து காப்பாற்றுறாங்க. சாமேதி கவசம்.
அந்த வேதங்களே அவளுக்கு கவசமா இருக்கிற மாதிரி அந்த வேதத்தை கொடுத்துருக்காராம். ஆனந்தம் பரபிரம்மதி உண்டு. இப்போ உங்க ஆனந்தமா வந்து நம்ம மனசுல வந்து சந்தோஷமான ஒரு நிலை உருவாருது பார்த்தீங்களா, கரு உருவார கடை, அதான் யோனின்றது. அதான் உங்களுக்கு வந்து உள்ள மனசுக்குள்ள அந்த எண்ணம் உருவாருது. அதான் ஆனந்தம் பரபிரம்மேதி வருது. பிரம்மா அந்த பரபிரம்மத்தை நினைச்சு உங்களுக்கு வந்து ஆனந்தமா மனசுல யோசிக்கிறீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை உருவாக்குறதே அவர் தானே. அதுதான் ஆனந்தம் பரபிரம்மேதி யோனி. ருது சுதர்சன கால, ருதுன்றது சொன்னேன் பாருங்க. ருது சுதர்சன காலம்னா காலங்கள். ருதுனாலே காலங்கள் தான். ருது சுதர்சன கால, சுதர்சனத்தால வந்து சுதர்சன கையில இருக்க சக்கரம், அந்த சக்கரத்தை வச்சுட்டு காலங்களையும் அஷ்ட திக்குகளையும் எப்படி பண்றது. ருது சுதர்சன கால இதிதிக் பந்தகா, இது இது அஷ்ட அந்த 8 திக்குகளையும் காலங்களையும் காலம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த யுக காலங்கள், இதையும் அவருடைய பக்தர்களுக்கு சொந்தங்கள் போல உறவு போல அவள் கூடையே ஒத்து அவளோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இருக்கிற மாதிரி அதை படைச்சு நடத்திட்டு இருக்கிறோம். ஸ்ரீ விஸ்வரூப இது தியானம். நீங்க வந்து மனசுல உண்மையா தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல விஸ்வரூபத்தை காட்டுவாராம் பெருமாள். இப்பயும் காட்டுவார். ஆனா உங்களோட பக்தியில வந்து உண்மை இருக்கணும், தன்னை மறந்த ஒரு நிலை வரணும் உங்களுக்கு. அந்த பரவச நிலைன்னு அதுக்கு பேர். அந்த பரவச நிலை ஏற்பட்டு நீங்க பெருமாள் தான் எல்லாமே அப்படின்ற முடிவுக்கு வந்து நீங்க மனசுல தியானம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க மனசுல விஸ்வரூப காட்சி கிடைக்கும். அதைத்தான் இங்க சொல்ற ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரயத்தீர்த்தே. இது வந்து நீங்க மகாவிஷ்ணுவை வந்து சகசநாம ஜபே விநியோக விரும்பி பிரயத்தீர்த்த பிரியத்தோட அப்படின்னு அர்த்தம். விருப்பத்தோட மகாவிஷ்ணுவோட வந்து விரும்பி சகசநாமத்தை நீங்க எல்லாரும் சொல்லணும். சொல்லுங்கோ சகசநாமே ஜபே விநியோக சொல்லுங்கோ அப்படின்றாரு. யார் சொல்றது? பீஷ்மர் சொல்றாரு. எல்லாரும் சகசநாமத்தை விரும்பி மனசால விரும்பி சொல்லுங்கோ. மனசால விஸ்வரூபத்தை காட்சி தரணும், நம்ம கிடைக்கணும்ட்டு தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ரொம்ப இது தெரியாது, ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இது இந்த பாட்டு. இது பாட்டு ஸ்லோகமும் இல்லை, நடுவில் ஒரு வரும் பாருங்க, ஒரு உரையில வந்து நடுவில் ஒரு இது வரும், அது மாதிரி ஒரு பேராகிராஃப் இது. அதனால இது வந்து கொஞ்சம் டஃப்பானது. இது புரிஞ்சுங்க, ஆனால் புரிஞ்சுனா ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தேவகி நந்தனன்றது வந்து நந்தகோபர் தான் நந்தனன்றது அந்த இடத்துல நந்தகோபரை தான் நந்தன அப்படின்றது. தேவகி வசுதேவ சொல்கிறோம் இல்லையா, நந்தகோபர். தேவகின்றது தேவகிக்கும், நந்தகோபர் அவர் யசோதாவோட ஹஸ்பண்ட் நந்தகோபர். அவங்க 2 ஃபேமிலிக்குமே பிள்ளையா இருக்கான்றது என்ன, அதாவது குழந்தைன்னு அர்த்தம். நந்தனன்றது வந்து நேன்றது வந்து வாரிசுன்ற மாதிரி. இவளுக்கும் தேவகிக்கும் வாரிசா இருக்காரா, தேவகி வசுதேவருக்கும் வாரிசா இருக்காராம் பெருமாள். அதே மாதிரி அங்க வந்து யசோதா நந்தகோபருக்கும் வாரிசா இருக்காராம். அதான் தேவகி நந்தன சிருஷ்டி அதிகம். அது தேவகி நந்தன அண்ணன்றது அதான் தேவகி நந்த அண்ணன் 2 குடும்பத்துக்குமே வாரிசா இருக்காராம். தேங்க்யூ.